உன்னை போய் நம்பினேன் பாரு. என் புத்திய நான் போட்டிருக்க சூவ கழட்டியே அடிச்சுக்கிறேன்னு. இனிமே என் குடும்பமே அந்த மாணிக்கத்துக்கு அடிமையாச்சே. இத பாரு, அதே பார்த்தனே. நான் ஒரு தாதாவோட தங்கச்சி இல்லதான், ஆனா ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஃப்ரெண்டு. அவரை வச்சே அந்த வேலுவுக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன். இருக்கு ரொமான்ஸ் என்ன வெடி கிடக்கு. ஓ மை கியூட் கேர்ள், இப்பதான் எனக்கு ரொமான்ஸ் பண்ற வயசே. சரி சரி, அப்ளாஸ். Thank you my dear. ஹலோ, நான் பிங்கி பேசுறேன். டாடி இருக்காரா? ஹலோ போஸ் ஹியர். சார், நான் அஞ்சலி. யார் அஞ்சலி? ஓ யா யா, ஞாபகம் இருக்கு. How are you? என் காலேஜ்ல என்கிட்ட ஒருத்தர் வம்பு பண்ணிட்டு இருக்கான் சார். யாரு? கூட படிக்கிறவனா? ஓல்டு ஸ்டூடெண்ட். என்ன அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு மிரட்டுறான் சார். மிரட்டுறான்? நான் கம்ப்ளைண்ட் தரேன், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறீங்களா? நான் என்ன ஒண்ணு செய்றேன், நீ என்ன பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வா. நைஸா பேசி லேசா பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணா சரியாயிடுவான். ஓகே, தேங்க் யூ. பட்டிங்கிறாரு, டிங்கரிங்கிறாரு. இவர் என்ன போலீஸா இல்ல மெக்கானிக்கா? மாப்ள அங்க பாரு. என்ன? நேத்து நைட்டு நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நீங்க கொடுத்த அட்வைஸ் எல்லாம் கிரேட், நியாயம்னு ஃபீல் பண்ணேன். உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? ஃப்ரெண்ட் ஆயிடலாம். புதுசா ஃப்ரெண்ட் ஆனவங்களோட முதல்ல கோயிலுக்கு போறதா என் பழக்கம். அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் சிவன் கோயில்ல மீட் பண்ணலாமா? வரேன். அர்ச்சனை அபிஷேகம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். அவசியம் வந்துருங்க. ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய் பாய். அண்ணா ஒரு அர்ச்சனை தட்டி கொடுங்க. நல்ல தண்ணி கையா கொடுங்க. சொத்தையை கொடுத்துட்டு போறீங்க. மாலைலாம் வேணாம். எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. நானே வெளியூர்காரனா, உள்ளூர்காரன் தானே, பார்த்து விலையை சொல்லுங்க. ஏசிபி வராரு. ஆபீசர் வந்தாச்சா? ஹாய் அஞ்சலி. ஹாய் சார். ஆபீசர் அழகாத்தே இருக்காரு. எங்க அந்த பொறுக்கி? அதோ சார், அவன்தான் சார். பாக்கி இவனா? ஆமா சார். பார்க்கலாண்ணே. கிழிஞ்சது. நீ என்ன பண்ணு, மேல கோபுரத்துக்கிட்ட நான் வெயிட் பண்றேன். அவனை நைஸா கூப்பிட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அங்க அனுப்பி வை. அங்க வச்சு 2 தட்டு தட்டிடு சார். நானும் உங்க கூட வரேன் சார். நீ யாருப்பா? நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டதே சார். அவன் இந்த கத்தியால அவனை சதக்கு 4 குத்து குத்திடுறேன் சார். நீங்க கண்டுக்கிறாரியே. ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஆமா சார். அவனை முன்னாடி அனுப்பிட்டு நீ பின்னாடி வந்து சேர். தேங்க்யூ சார். அஞ்சலி, என்னாச்சு? நான் இங்க நின்னுட்டு இருந்தேனா, அப்ப ஒரு பொறுக்கி பையன் வந்து எங்க என் கண்ணத்தை இப்படி கிள்ளி முத்த கொடுக்க வந்தா, நான் பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். நான் மாஞ்சாவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னியா நீ? சொன்னனே. அவனுக்கு நெஞ்சில நிஜமாவே மாஞ்சா இருந்தா வர சொல்ல மாடிக்கு 2 காலையும் உடைக்கிறேன்னு சொன்னான். அப்படி அசிங்கப்படுத்தினா இத புடி. யாருக்கால யாரு உடைக்கிறான்னு பாப்போம். பிச்சிடுறேன், பின்னிடுறேன். யாராவது கீழே இருக்க பொண்ணுகிட்ட பம்பளுக்குது வெள்ளோடா. அண்ணே நீ என்ன இங்க? ஒண்ணு இல்ல தம்பி, யாரோ ரவுடிய வார்ன் பண்ணுன்னு அஞ்சலி என்ன இங்க வர சொன்னா. வந்து பார்த்தா நீ. அட பாவியலா, நீங்க 2 பேரும் பிரதர்ஸா? இப்பவே நான் போய் அஞ்சலி கிட்ட சொல்றேன். எங்க ஓடுறேன் தம்பி? அண்ணே இவன் தம்மா தூண்டு ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு உன்னை சதக் சதக்னு குத்துவன் 4 தடவை என்கிட்ட சொன்னான். ஓஹோ, சும்மா தமாஸ். தம்பி அண்ணே, நீ அடி வாங்குற சத்தத்தை கேட்கறதுக்கு அஞ்சலி கீழே வெயிட் பண்றான். என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன அடி வாங்குற மாதிரி கத்திட்டா போச்சு. அப்ப அடி வாங்குற சவுண்ட், அடி வாங்குற சவுண்ட். என்ன வச்சு எதுவும் பிளான் பண்ணலையே. பண்ணியாச்சு அண்ணே. ஐயோ அஞ்சலி, ஆபீசர் இப்ப என்ன ரெஸ்டா? இனிமேதான் ட்விஸ்டே. அண்ணா என்ன நீ வர? வேற யாரு வருவா? இல்ல, உன்னை அடிக்கிற மாதிரியும் நீ அலற மாதிரியும் சத்தம் வந்துச்சு. அதெல்லாம் ஸ்டார்டிங்ல. நான் எம்ஜிஆர் மாதிரி முதல்ல வாங்கிக்கிறது, அப்புறம் தான் ரிட்டர்ன் பண்றது. பிச்சை எடுத்துட்டேன்ல. ஐயோ, அவருக்கு என்னாச்சு? அவரு உன்கிட்ட வம்பு பண்ணோட கை கால முறிச்சிட்டேன். அந்த பக்கத்துல தெப்ப கூட வர இருந்துச்சா, தூக்கி விசிறி அடிச்சிட்டேன். எவ்வளவு நேரம் பல்ப மாட்டிட்டு இருப்ப? சுவிட்ச போடுறா. இது ரிமோட் சிஸ்டம் அண்ணா. இது அமுக்குங்க அண்ணா. எங்க இங்கயா? தினேஷ் சூப்பர்ரா. நீ ப்ராஜெக்ட் பண்றீனா சொல்லு, நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன். ஓகே அண்ணே, அஞ்சலி நினைக்கிறேன். ஹலோ, யாரு? நான் அஞ்சலி.
ஏசிபி சார் எப்படி இருக்காரு? அதை ஏமா கேக்குற? யாரோ ஒரு ரோடி பயலை கண்டிக்கிறதுக்காக போனாரு. அவன் இவரை பெண்டு நிமித்தி தண்ணியில தள்ளி விட்டுட்டான். இவருக்கு நீச்சல் வேற தெரியாதா? நிறைய தண்ணி அடிச்சிட்டாரு. என்னது? தண்ணி குடிச்சிட்டாரு. ஏகப்பட்ட காயம், ஜுரம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாடு தண்ணி கூட இல்லாம எல்லாரும் சுத்தி உக்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கோமா. இருமல் வேற அவருக்கு. அவர்கிட்ட பேசுறியாமா? சார் எப்படி இருக்கீங்க? I'm fine. அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெண்ட நிமித்திட்டாமா. அடி ரொம்ப பலமா சார்? ஸ்கேல உடைக்கிற மாதிரி என் எலும்பெல்லாம் உடைச்சி கையெல்லாம் கடிச்சு ஃபெவிகால் போட்டு ஒட்டி பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாரா. டாக்டர் என்ன சொல்றாரு? எந்த டாக்டர்? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் தான். ரெண்டு கண்ணையும் 24 மணி நேரத்துக்கு ஒன்னும் சொல்ல முடியாதா. எல்லாம் ஏன் தப்பு. ஐம் சாரி சார். இனிமேல் அடுத்த தடவை இந்த பயில்வானை அடிக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு வேற பயில்வானியோ இல்ல ரவுடியோ கூட்டிட்டு போ. தப்பி தவறி என்ன கூப்பிட்டுடாத. தாங்க முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? கோயில நீ அடிச்சு போட்டியே, அவரு ஒரு போலீஸ் ஆபீசர். ஐயோ, ஒரு போலீஸ் ஆபீசர் நான் அடிச்சேன். ஏசிபி உன்னை மிரட்டி வைக்கிறதுக்காக நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன். ஐயோ, விவரம் தெரியாம நான் வேற சகட்டு மேனிக்கு பிரிச்சு மேய்ஞ்சிட்டேனே. நிறைய பிராக்சர் அடிச்சான். தண்ணியில விழுந்ததுல குளிர் ஜுரம் வர வந்துருச்சான். பாவம். நான் கூட தான் பாவம். போலீஸ் மேல கை வச்சா சும்மா விட்டுருவானுங்களா? ஐயோ, என்ன அரெஸ்ட் பண்ண போறானுங்களே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கவலைப்படாத, நான் உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேன். ஏ லூசு, உன்னையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ தானே என்ன அடிக்க சொன்ன. ஆனா இது போலீஸ்க்கு தெரியாதே. நான் போட்டு கொடுத்துருவானே. நான் மட்டும் தனியா மாட்டிக்கிறதா? ஆமா, நீ லத்தில அடி வாங்கிருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. கேவலமா இருக்கு. என்னது? உன்னை கைதி ட்ரெஸ்ல யோசிச்சு பார்த்தேன், முடியல. வேலு, நேரா அந்த ஆபீசர் வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லி சாரி கேட்கலாம். வா வேலு. ஏய், இரு. சாரி கேட்டவன மன்னிச்சு விடுறதுக்கு அந்த ஏசிபி என்ன ஏசு கிறிஸ்துவா? அவர் கோபமா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா 2 பேரும் கால்ல விழுந்து கெஞ்சலாம். நில்லு. என்னமோ சொந்த வீடு மாதிரி வேகமா போயிட்டு இருக்க. ட்ரெடிஷனல் ஃபேமிலி பார்த்து நடந்துக்கோ. ட்ரெடிஷனல் ஃபேமிலியா? ஹாய் அக்கா. ஓ அஞ்சலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா, நான் திண்டுக்கல் மோட்டல்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆனான்னு சொன்னேன்ல, அஞ்சலி. வணக்கம். ஆமா. யாரு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்குது? அது என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? வணக்கங்க. வணக்கம். நீங்க தான் ஏசிபி அம்மாங்களா? ஆமா. அப்ப கெஸ்ட உள்ள கூப்பிடலாமே. எப்பவும் வீடு கசமுசான் இருக்குமே. ஆனா பரவாயில்ல, ஏதோ இன்னைக்கு 2 பேரும் நீட்டா வச்சிருக்கீங்களே. வெரி குட். ஏய், இதுக்கு முன்னாடி நீ எங்க பார்த்த? இல்ல, ஒரு வீடுன்னு இருந்தா கசமுசான் தானே இருக்கும், அத சொன்னேன். இந்த ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் இல்லையா? வழக்கமா கொடுப்பீங்களே. வழக்கமா குடிப்பீங்களா? கொடுப்பாங்களேன்னு சொல்ல வந்தேன். குடுக்கறேன். எல்லா பொருளும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஏசிபி சார் இருக்காரா? ரூம்ல இருக்காரு. ஏசிபி சார் பாவம், ஏன்? உடம்பெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டிருப்பாரு. குளிர் ஜுரம் வேற. அதனால கம்பளி போத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வர சொல்லுங்க. கம்பளியோட ஆமா. வர சொல்லணும். சரி. டிவில கேக்குற மாதிரி எவ்வளவு கேள்வி. ஹாய் கெஸ்ட் அங்கிள். ஹாய் அக்கா. ஹாய் பிங்கி. இந்தாங்க ஸ்நாக். ஐயோ பாத்து. ஆமா. பாத்து, மெதுவா குடிப்போமா. உடம்புக்கு எப்படி இருக்கு சார்? ஏன் கேட்க மாட்டேன். ஏமா, உனக்கு நான் என்ன பண்ணேன்? எந்த ஆளை அடிக்க என்ன அனுப்பிச்ச? போட்டு பெரட்டி எடுத்துட்டான். இதோ இவன் சைஸ் தான். ஐயோ, இவனே தாது. இவனே இங்க கொண்டு வந்த. ஏய், நீ முதல்ல இடத்த கழிப்பிட்டு போ. சவுண்ட் விடாதீங்க சார். சவுண்டா? உங்களை அடிக்க தூண்டி விட்டதே இந்த அஞ்சலி தான். வேணா இவன் மேல ஆக்ஷன் எடுங்க, ஜெயில்ல தூக்கி போடுங்க. ஏய், எதுக்கு நீயே எடுத்து கொடுக்குற? சார் சார் ப்ளீஸ் சார், எங்க 2 பேரையும் மன்னிச்சிடுங்க சார். மன்னிப்பு கேட்க தான் நாங்களே இங்க வந்தோம் சார். சரி, நீ பரவாயில்லம்மா. ஆனா இவனுக்கு நோ மன்னிப்பு. ஏன் தமிழ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு? நக்கல் வேறயா? வேலு, கான்டாக்ட்ல வந்து பாரு. ஏடா வேலு, என்னப்பா? உன்னை கரண்ட் பில்லு கட்ட அனுப்புனேனே, கட்டினியா இல்ல ஏப்ப விட்டியா? அது அப்புறம் கேக்கலப்பா. உங்க வீட்டு கரண்ட் பில்ல நான் ஏன் சார் கட்டணும்? நீங்க எப்ப சார் எனக்கு காசு கொடுத்தீங்க? என்னடா சாருகிருன்ற? இன்னைக்கு அப்படிதான்ப்பா. யார் சார் இவரு? உங்க அப்பாவா? அப்படிதான் சொல்லிக்கிறாரு. உனக்கு அப்ப நான் தாண்டா. உங்க பிள்ளையா? அது என்ன சந்தேகம்? இவன் என் முதல் பிள்ளை, இவன் 2வது பிள்ளை. கவுத்துட்டாரு அப்பா. டேய், ஏன் ஓசு, என்னப்பா? என்னடா அது?
மலையூர் மம்பட்டியா மாதிரி இப்படி போத்திட்டு நிக்கிற? குளிருதுப்பா. எல்லாருக்கும் வேர்க்குது, உனக்கு குளிருதா? எட்ரா. உங்களுக்கு அடிபடலையா சார்? என்னடா குழப்புறீங்க? யாரடா அடிச்சா? யாரையும் அடிக்கலப்பா. இவங்க 2 பேரும் காலேஜ்ல மீட் பண்ணிருக்காங்க. ஏதோ பிரச்சனை, அதனால தான் நம்ம ஃபேமிலில இவ்ளோ பெரிய கன்ஃபியூஷன். இன்னும் நம்பிக்கை வரலையா? ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. இது பாத்தியா? ஃபேமிலி போட்டோ. 3 டீ போடுப்பா. ஹலோ சார், உமாபதியோட கூலிப்பட்ட கும்பல்ல ஸ்னேக் சங்கர் ஒருத்தனை பிடிச்சேன் சார். வெரி குட். அவனை நேரம் என் ஆஃபீஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். தெரியும், நான் அவசரமா ஆபீஸ் போகணும். நீ வேலோட ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துரு. அதானே? கரெக்ட். உமாபதி அரெஸ்ட் பண்ண போறோம். சார் எப்படி சார்? சாட்சி அவன் கூலிப்படையில ஒருத்தரை திண்டுக்கல்ல அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவனை அப்ரூவரா மாத்திட்டோம்னா போதும். உமாபதி ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. சார், போன் சார். ஹலோ, ஏசிபி போஸ் ஹியர். என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு சாட்சி ரெடி பண்ணிருக்கீங்களாமே? ரெடியா அரெஸ்ட் ஆகிறதுக்கு. நீ கொண்டு வர்ற சாட்சி திருச்சி சிட்டியை தொட்டுட்டான்னா நானே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன். சவால். ரைட் உமாபதி, லெட்ஸ் ப்ளே திஸ் கேம். சார், நீங்க போலீஸ் ஜீப்லயா வரீங்க? இல்ல சார், பிடி வண்டில வந்துட்டு இருக்கேன் சார். இப்போ எங்க வந்துட்டு இருக்கீங்க? திருச்சியை நோக்கி 40 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கேன் சார். நான் சொல்றது கவனமா கேளுங்க. சொல்லுங்க சார். வண்டியை ஸ்லோ பண்ண சொல்லுங்க. திருச்சி சிட்டிக்குள்ள நீங்க வந்துட வேண்டாம். நானே அவுட்டர்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். அண்ணே, தூக்கிட்டோம்ண்ணே. போஸ், என்ன ஏசிபி, சாட்சியோட சாம்பல் தான் கிடைச்சிருக்கு போல இருக்கு. உன்ன மாதிரி 100 போலீஸ்காரனை பார்த்தவன்டா நானு. ஆனா உன்ன மாதிரி 1000 கிரிமினல்ஸ் நான் பார்த்திருக்கேன். சாம்பல் ஆயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த விட்னஸ் என்கிட்ட தான் இருக்கான். He is right. எப்படின்னு புரியலையா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஓகே, சொல்லுங்க சார். இன்னும் கொஞ்சம் தூரத்துல சௌத்தியாபுரம்னு ஒரு ஊர் வரும். அங்க காரை நிறுத்துங்க. வண்டிலேயே சாவியை விட்டுட்டு 3 பேரை இறங்கிடுங்க. பக்கத்துலயே ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும். அதுல ஒரு பிடி வண்டியை பிடிச்சி ஏறுங்க. ஹைவேஸ் தொடாம ஏர்போர்ட் வழியா வந்துட்டுருங்க. அந்த ரூட்ல தான் நான் வரேன். ஹரி அப். ஓகே. சௌத்தியாபுரத்துல கார் திருடனுங்க ஜாஸ்திப்பா. அதுல எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு வந்த வண்டியை தான் ஊ ஆளுங்க. எப்படி ட்விஸ்ட்? போதுமா? இன்னும் வேணுமா? அங்க ஏதாவது ப்ராப்ளமா? சாட்சி ரொம்ப முக்கியம் ஏசிபி சார். அது என்னன்னு பாருங்க. நான் லைன்ல வெயிட் பண்றேன். Water, get some water. Drink some water. Drink. Come on. என்ன போஸ்? அவன் அடங்கிட்டானா? நான் கேட்டதை கொடுக்கலனா கும்புற சாமியவே தூக்கி வீசுறவன். சாமியவே விட்டு வைக்காதவன் சாட்சி சொல்ல வர்றவனையா விட்டு வைப்பான்? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு ஒருவேளை வண்டியை தூக்குற பிளான் மிஸ் ஆயிட்டா எதுக்கு இருக்கட்டுமேனு தான் டீயில பாய்சனை மிக்ஸ் பண்ண சொன்னேன். போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டீ குச்சியை உரசுனா நெருப்பு, உமாபதியை உரசுனா சாவு. இனிமேல் நீ என்னை எப்படி அரெஸ்ட் பண்ணுவ? உமாபதி, you are under arrest. ஏய், அமைதியா வரியா, அசிங்கப்பட்டு வரியா? நான் நினைச்சா உன்னை இந்த பதவியிலிருந்து மேல தூக்கவும் முடியும், கீழே இறக்கவும் முடியும். நீ தூக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் நான் கொடி இல்ல, போஸ்டா. ஏசிபி சுபாஷ் சந்திரம் போஸ்டா. வா. எவனாவது இருக்கிற இடத்தை விட்டு நகர்ந்தீங்க. பாஸ், எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்றீங்க? இவருக்கு எதிரான சாட்சியை ஆளை வச்சு கொண்டு இருக்காரு சார். ஆதாரம் இருந்தா காட்டு. காட்டுற ஆதாரம் இல்ல, கேட்கிற ஆதாரம் இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு நம்ம பசங்க டிக்கெட் கொடுத்துட்டானுங்க. டீயில பாய்சனை மிக்ஸ் பண்ண சொன்னேன்.
எவனோ மிமிக்ரி பண்றவனை வச்சு பேச வச்சிருக்க. இதே கேள்வியை கோர்ட்ல ஜட்ஜுக்கே பாரு, அப்ப பதில் சொல்லிக்கிறேன். இப்போ நீ என் கூட வர. பாஸ் ஒரு நிமிஷம், மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. எஸ் சார். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? உமாபதிக்கு பின்னாடி யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணும். ஏய் நிறுத்து. ஏன் உன் வீட்லயே நான் டிராப் பண்ணிடுறேனே. இதான் என் வீடு. வாயே, உள்ள வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். இன்னொரு நாள் சாப்பிட்றேன். ஓகே ஓகேயா, பாய். பாய். இந்த வீடு என்ன வேல்யூ இருக்கும் சொல்லியா சத்தமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி 7 கோடி இருக்குங்க. பொண்ணுக்கு அப்பா பொண்ணுக்காக 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு சொத்து சேர்ப்பாங்க. அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் ஆகணும்னா என்ன செய்யணும்? லவ் பண்ணணும். அஞ்சலியோட அப்பாவா நீங்க? ஆமா, உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன். அஞ்சலி என்ன லவ் பண்றா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவ மட்டும் ஐ லவ் யூன்னு ஒரு தடவை சொன்னான்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க இல்லை, எவன் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட். காலேஜ்ல இருந்து உங்க பொண்ணு எப்படி வந்தான்னு நைஸா கேளுங்க. உண்மையை சொல்லிவிட்டான்னா அவ மனசுல எதுவும் இல்லைன்னு அர்த்தம். என்ன அஞ்சலி, எப்போ வந்த? இப்பதான் டாடி. உன் ஸ்கூட்டி எங்க காணோம்? சர்வீஸ் கூட்டிருக்கேன் டாடி. அப்போ காலேஜில் எப்படிமா வந்த? ஃப்ரெண்ட் பைக்ல. இது வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்டுனா? அவன் பேர் வேலுப்பா. மம்மி நான் கூட சொல்லல, திண்டுக்கல் மோட்டல்ல ஒரு ஃபேமிலி மீட் பண்ணேன்னு. வேலு கூட அந்த ஃபேமிலி தான். அந்த தம்பியா? ஏமா உள்ள வர சொல்ல வேண்டியதானே? நீ ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அவனும் அதே மாதிரி நினைக்கணும்ல. அப்பா அப்புறம் உங்க வயலுடத்த நாளைக்கு வராங்க. எதுக்குங்க? வந்தனாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இது லேட்டஸ்ட் டிசைன். புடவை செலெக்ஷனுக்கு அஞ்சலி அவசியம் வரணும்னு பிடிவாதம் பிடிச்சா இவ வந்தது புடவை செலெக்ஷனுக்கு இல்ல, மாப்பிளைக்கு ட்ரெஸ் பிரசன்ட் பண்ணலான்னு பிளானோ? அவரோட சைஸ் என்ன? சைஸ் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளையோட சைஸை தெரிஞ்சு வச்சுக்கோனாமா? சரி விடுடி, இப்போ என்ன பண்றது? இங்க இருக்கவங்கள யாராவது உன்னோட உட்பி சைஸ்க்கு மேட்ச் ஆவாங்களான்னு பாரு. அவர் மாதிரி தோ இவர் மாதிரி இல்லையா? பார்க்கலாம். வேலு. ஏய் அஞ்சலி, நீ எங்க? இவன் என் கசின். ஹாய். வேலு, ஒரு 2 நிமிஷம் வரியா? ஏய் என்னது இப்படி பப்ளிக்ல? ஹே சி, ஷர்ட் அளவை பார்க்கணும், பேசாம நில்லு. உன் ஆளு இவ்வளோ ஸ்மார்ட்டா ஹைட்டா இருப்பாரா? இல்ல, அட்லீஸ்ட் இவர் அளவுக்கு கலராவாத இருப்பாரா? இவர் அளவுக்கு சிக்கன் பாடி, ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்குமா? அப்ப இப்படி ஏதாவது எடுத்துட்டு போய் கொடு. தேங்க்யூ வேலு. ஹலோ அண்ணி, இதோ வந்துட்டா அண்ணி. ஒன்றும் இல்லை, அண்ணி கூட வந்தேன், கீழே வெயிட் பண்ணுறாங்க, அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். ரொம்ப ஓவர்டி இது. என் உட்பியை விட உன் லவர் பெட்டர்னு குத்தி காட்டுறதுக்கு தானே ஜம்முன்னு ஒயரும் சிக்கன் பாடி சூப்பர் கலர்னு வெறுப்பேத்தின. அவர் என் லவர் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட். நோ, உனக்குள்ள அவர் மேல காதல் இருக்கு. நல்லா யோசி.